இப்போது திராவிட இயக்க ஆய்வாளர் திரு தோழர் ஐயா துரைக்கண்ணா ஐயா, இப்போ மக்களின் குறைகளை கேட்டு பணியாற்ற மாவட்ட செயலாளர்களுக்கு ஸ்டாலின் அறிவுரை. ரெண்டாவது, காவல்துறை அதிகாரிகளுக்கு அறிவுரை. ஃபீல்டிங்கில் போய் நீங்கள் ரொம்ப சிறப்பாக செஞ்சால் தான் எங்களுக்கு ஒரு பெரிய மனமகிழ்ச்சி அப்படின்னு. மூன்றாவது, அரசு ரொம்ப வெளிப்படைத்தன்மையோடு நடக்கணுங்கிறார் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அதில் த ஷுட் பி டிரான்ஸ்பரண்ட். அதில் 30,000 ஓய்வூதியம், 10,000 தொகுப்பீடு நிறைய சொல்கிறார். குறை காணாத முறையில், அவருடைய கடைசி வார்த்தை, குறை காணாத நிலையில் எதிர்க்கட்சிகள் எங்களை பார்த்து அவதூறு பரப்புகிறார்கள். ஐயா அவர்களுடைய ஸ்டேட்மெண்ட் சொல்லுங்க ஐயா. இதைத்தான் நம்ம பொது வெளிகளில் பேசுவாங்க. இந்த முழு பூசணிக்காயை இலைச்சோற்றில் மறைக்கும் கதை அப்படிங்கிற மாதிரி பொது வெளிகளில் மக்கள் மத்தியில் திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீதான மதிப்பீடு என்ன அப்படிங்கிறது நமக்கு வெட்ட வெளிச்சமாகவே தெரியும். நம்ம பல பதிவுகளில் இதே அரங்கத்தில் பேசியிருக்கிறோம். அரசு துறையில் பணியாற்றுகிற அத்தனை பிரிவினரும் போராட்ட களத்தில் இருக்கிறாங்க. எல்லா தொடர்ந்து அரசியலர்கள், ஆசிரியர்கள், மருத்துவர்கள், செவிலியர்கள், போக்குவரத்து ஊழியர்கள், மின்வாரிய ஊழியர்கள், இந்த பக்கம் விவசாயிகள், தூய்மை பணியாளர்கள், மாற்றுத்திறனாளிகள், பார்வைத்திறன் குறைந்த மாற்றுத்திறனாளிகள், இப்படி எல்லா தரப்புமே போராட்ட களத்தில் இருக்கிறது. இந்த ஆட்சி மக்களுக்கு விடியலை தருகிறேன் என்று உறுதிமொழி கொடுத்து வந்தாங்க. விடியலாட்சி ஸ்டாலின் தான் வராரு, விடியல் தர போகிறாரு. இன்னும் சில பெட்டி கடைகளில் இந்த திமுகவினுடைய வட்டச் செயலாளர்கள் அலுவலகங்களில் அந்த ஓடிங்ஸ் இருக்குது, இன்னுமே விடியல் தர போகிறாருன்னு. 4.5 ஆண்டுகள் ஆகியும் எந்த விடியலும் இல்லை. எங்கு பார்த்தாலும் ஒரு இருள் சூழ்ந்த நிலை இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி எல்லா தரப்பு மக்களும், இந்த நான் சொன்ன அரசு சார்ந்த அமைப்புகள், இதை தாண்டி பொதுநல அமைப்புகள் எல்லோருமே இந்த அரசின் மீதான அதிருப்தியை, ஒவ்வொரு நாளும் குறைகளை சுட்டி வருகிறார்கள். இது இவங்க தப்பிக்கிற போக்கு என்னென்னா, இவர்களோடு அணிவகுத்திருக்கிற இந்திய கம்யூனிஸ்ட்டு, மார்க்சிய கம்யூனிஸ்ட்டு, இந்திய தேசிய காங்கிரஸ், மதிமுக, விசிக, ஐயுஎம்எல் போன்ற கட்சிகள் வாய் மூடி மௌனிகளாக இருக்கிறார்கள். வாய் திறந்து ரொம்ப காலம் ஆயிடுச்சு. ஒரு அரசில் ஒரு சிறிய குறைபாடு இருந்தாலும் கூட செங்கொடி தூக்கி போராடுகிற பொது உடைமை கட்சியினர் கூட இந்த அளவிற்கு போகிறார்கள். அப்படிங்கிற போது நாடு எங்கே போகிறது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. வெளிப்படையாகவே இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் முத்தரசன் பேசுகிறாரு. அப்பா நாங்கள் மட்டும் பணம் வாங்கலப்பா, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி மட்டும் வாங்கலை, மார்க்சிஸ்ட் 15 கோடி வாங்கியிருக்கு, விசிக வாங்கியிருக்காங்க, மதிமுக வாங்கியிருக்காங்க, எல்லா ஐயுஎம்எல் உட்பட எல்லா கட்சிகளுக்குமே பணம் கொடுத்துருக்காங்க. நாங்கள் மறைமுகமாக வாங்கவில்லை, வங்கி மூலமாக கணக்கில் நாங்கள் பணம் வாங்கியிருக்கிறோம் அப்படிங்கிறார். வெளிப்படைத்தன்மை பாராட்டுவோம். இந்த அரசனுடைய வெளிப்படைத்தன்மையும் இதுதான். அது திமுக சொன்னப்பறம் தான் இவங்க சொன்னாங்க. அது வரைக்கும் அதை மறைச்சு தான். நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தின் பொருளாளராக கொஞ்ச காலம் இருந்த இன்றைய பொதுச் செயலாளர் துரைமுருகன், இதுவரைக்கும் பல அரசியல் கட்சிகள் பல தேர்தல்களில் இது மாதிரியான பங்கீடுகள் இருந்தது. அது ரகசியமாக தான் இருக்கும். ஏன்னா ஒரு தேர்தலை எதிர்கொள்கிற பொழுது கூட்டணி கட்சிகளுக்கும் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற கட்சிகளுக்கு செலவு தொகைகள் கிடைக்கும். கூட்டணிக்கு வருகிற கட்சிகளுக்கு செலவு தொகைகளை இந்த கூட்டணிக்கு தலைமை வைக்கிற அரசியல் கட்சிகள் கொடுக்கும். அது இளைமறை காயாக இருந்ததை துரைமுருகன் அவங்களுக்கெல்லாம் அக்கௌண்ட்டில் கொடு, நாங்கள் பெரிய நேர்மையாளன், பொது உடைமை கட்சியினர் நேர்மையாளன், நாங்கள் எந்த தவறும் செய்ய மாட்டேங்கிறான், நீ அக்கௌண்ட்டில் கொடுப்பா அப்படின்னு சொல்லி அக்கௌண்ட்டில் கொடுத்து, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்டுக்கு 15 கோடி, இந்திய கம்யூனிஸ்டுக்கு 10 கோடி கொடுத்தோன்னு அது வெளியிலே விட்டுட்டாங்க, வந்துடுச்சு. இப்போ நாங்கள் மட்டும் இல்லை மற்ற கட்சிகளும் தான் பணம் வாங்கியிருக்கிறாங்கன்னு போட்டு உடைச்சிட்டாரு. இது தேர்தலை எதிர்கொள்வதற்கு இவர்களுக்கு நாங்கள் செலவு கணக்கெல்லாம் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வேறு. இப்படி ஒரு முறைகேடாக சம்பாதித்த பணத்தை கூட்டணி கட்சிகளுக்கு அவ்வப்போது பார்ட்டி ஃபண்டுங்கிற முறையிலையும் அல்லது தேர்தல் காலங்களிலும் பணம் கொடுத்து அவர்களை வாயை அடைத்து விட்டார்கள் அப்படின்னு தான் பார்க்குறோம். உங்களுக்கு 60 மாதமாக சம்பாதிச்ச பணம் இல்லை. ஆமாம், ஏராளமான இந்த அரசுக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் பொதுவெளிகளில் வருகிறது, பத்திரிகைகளில் வருகிறது. சில காட்சி ஊடகங்கள் நம்ம ஜெயா ப்ளஸ் அளவுக்கு எந்த காட்சி ஊடகமும் இந்த பிரச்சனைகளை விவாதிப்பதே இல்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே ஒரு சிறிய உரசல் சலசலப்பு இருந்தால் அதுதான் விவாத களத்துக்கு போய்கிட்டு இருக்கு. இன்று மக்கள் பிரச்சனையை முன்னெடுப்பது என்பது ஜெயா ப்ளஸ் எப்போதுமே அதில் முன்னணியில் இருக்குது, அதில் மாற்றுக்கருத்தே இல்லை. இப்போ மனுக்களுக்கு வந்துடுவோம். இந்த அரசாங்கத்தின் மீது ஒரு முழுமையான நம்பிக்கை வைத்து
இந்த விடியல் தர போகிறேன் என்று சொன்ன அந்த காலகட்டத்திலே மக்களோடு ஸ்டாலின் ஒரு பெரிய ஐயா சொன்ன மாதிரி ஒரு பெரிய பெட்டி வச்சாங்க. திருப்பதி உண்டியல் மாதிரி பெரிய பெட்டியை வச்சு அதில் ஆயிரக்கணக்கான மனுக்களை பெற்று அதை பூட்டி சீல் வச்சதுமே வந்த உடனே 40 நாள் 45 நாள் அது ஒரு மாதத்துலேயோ இதுக்கு தீர்வு காண்போம் அப்படின்னாங்க. வந்த உடனே அதற்குன்னு ஒரு தனி அதிகாரிகளை போட்டு அதை நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னாங்க. அது எத்தனை மனுக்கள் எடுக்கப்பட்டது, எத்தனை பெட்டிகள் உடைக்கப்பட்டது, எத்தனை மனுக்கள் எடுக்கப்பட்டது, எத்தனை மனுக்களுக்கு தீர்வு ஏற்பட்டது, இதுவரைக்கும் இல்லை. சட்டப்பேரவையில் கூட இது தொடர்பாக முதல் கூட்டத்தொடர் 2ஆம் கூட்டத்தொடரில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் பேசுகிற பொழுது குறிப்பிடுகிறார்கள். இது தொடர்பாக ஒரு வெள்ளை அறிக்கை கொடுங்க, எந்தெந்த மாவட்டத்தில் எவ்வளவு மனுக்கள் பெறப்பட்டது, இந்த மனுக்களின் மீதான தீர்வு என்ன. பொத்தாம் பொதுவாக வந்த மனுக்களில் 80% தீர்த்துட்டோம், 90% தீர்த்துட்டோம், 10% பரிசீலனை இருக்குன்னு. எப்படி இந்த 505+7 இந்த வாக்குறுதிகள், அந்த 512 இந்த வாக்குறுதிகளை 90% நிறைவேற்றி விட்டோம் என்று பொதுவெளிகளில் பேசி திரிகிறார்கள். அதில் கூட மாறுபட்ட கருத்து. ஒரு அமைச்சர் சொல்கிறாரு 70-80% முடிஞ்சிருச்சு, முதலமைச்சர் 90% முடிஞ்சிருச்சு, இன்னொருத்தர் இது எல்லாமே மத்திய அரசு செய்ய வேண்டிய சில திட்டங்கள்லாம் இதில் இருக்குது, அது தொடர்பாக நாங்கள் மத்திய அரசை வலியுறுத்தி இருக்கிறோம், எனவே நாங்களும் 80% 90%ன்னு மாறுபட்ட இருக்குது. இத்தனை சதவீதம் இவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றியிருந்தால் இன்றைக்கி லட்சக்கணக்கான மனுக்கள் வருவதற்கான வாய்ப்பே குறைவு. இப்போ முதலமைச்சருடைய தனிப்பிரிவுக்குன்னு ஒரு தனிப்பிரிவு இருக்குது. அதுக்கு மனு போகும், பொதுமக்களினுடைய மனுக்கள் போகும். அந்த மனுக்கள் போன உடனே முதலமைச்சர் அந்த செல்லிலிருந்து அலுவலகத்திலிருந்து மாண்புமிகு முதலமைச்சரிடம் நீங்கள் அனுப்பிய மனு நீங்கள் கேட்ட அந்த சம்பந்தப்பட்ட துறைக்கு அனுப்பியிருக்கிறோம் அப்படின்னு ஒரு கடிதம் வரும். அப்புறம் அந்த துறைக்கு போன உடனே துறையிலிருந்து மாண்புமிகு முதலமைச்சர் அலுவலகத்திற்கு நீங்கள் அனுப்பிய மனுக்கள் பரிசீலனை இருக்கிறது அப்படின்னு ஒன்று வரும். இப்போ அது மாதிரியான கடித போக்குவரத்து இருக்கான்னு கூட தெரியல. இப்போ இதை தவிர்ப்பதற்காக நேரடியாகவே இந்த உங்களுடன் ஸ்டாலின் இது மனுக்களை வாங்கி உடனுக்குடன் 45 நாட்களில் நாங்கள் தீர்வு காண்போம் அப்படின்னு சொல்றாங்க. அதுதான் மிதக்குது. அதுதான் இப்போ மிதக்கிறது தானே அது. ஆமாம், இன்றைய இந்த மாலை முரசு பத்திரிகையிலேயே சிவகங்கை மாவட்டத்தில் வைகை ஆற்றில் மிதந்த உங்களுடன் ஸ்டாலின் மனுக்கள் இதோ படத்தோட போட்டிருக்காங்க. அழகா இருக்கு. இதுல ஆனா வாங்குற அழகா பாருங்க, காட்சியில பாருங்க. ஜெயா பிளஸ் எப்படி அழகா போட்டு கார்பரேட் அலுவலர்கள் கீழே கார்பெட் சைட்ல ஐயாவுடைய படங்கள் என்ன அழகு. ஆமா, அழகோ அழகு, கொள்ளை அழகு. எங்களுடைய சார் கொஞ்சம் அப்படி நீங்க இடைவேளைக்கு அப்புறம் வேணும். அதாவது காண கண் கோடி வேண்டும்னு சொல்லுவோம் இல்லையா, இதை காண்றதுக்கு அப்படி இருக்குது. அது கடைசியில சாக்கடையில மிதக்குது. அதாவது இந்த மாலை முரசு செய்தியில் 2 பேராகிராஃப். இந்த உங்களுடன் ஸ்டாலின் என்ற புதிய திட்டத்தை முதலமைச்சர் ஸ்டாலின் ஜூலை மாதம் 15ஆம் தேதி தொடங்கி வைத்தார். இந்த முகாமில் தரப்படும் மனுக்களுக்கு 45 நாட்களில் தீர்வு காணப்படும் என்று முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அறிவித்தார். இதனைத் தொடர்ந்து மகளிர் உரிமைத்தொகை, பிறப்பிறப்பு சான்றிதழ், ஆவணங்களில் பெயர் திருத்தம், பட்டா சிட்டான்னு கிட்டத்தட்ட நகர்ப்பகுதிகளில் 13 துறைகள், அந்த 13 துறைகளின் பட்டியலை போட்டு 43 சேவைகள் இருக்குது. இந்த 43 சேவைகளில் இல்லாத வேறு ஏதாவது தேவை இருந்தாலும் அதையும் நீங்கள் மனுவில் கொடுங்கன்னு சொல்லி அந்த மனுவில் ஒரு காலம் போட்டிருக்காங்க. இந்த அளவுக்கு ஆர்வமாக இருக்குது. அப்போ மாண்புமிகு முதலமைச்சர் இந்த மாநிலத்தை வழிநடத்தி தலைமையேற்று வழிநடத்துகிற முதலமைச்சரே நேரடியாக உங்களுடன் ஸ்டாலின் என்ற ஒரு புதிய திட்டத்தை அவர் கொண்டு வந்திருக்கிறார். இதுவரையிலும் இத்தனை ஆண்டுகள் நாம் போராடி பல்வேறு அரசு துறைகளில் அணுகி நமக்கு கிடைக்காத தீர்வு இந்த மனுக்கள் மூலம் கிடைக்கும் என்கிற நம்பிக்கையோடு அங்கே போகிறாங்க முகாமுக்கு. அந்த முகாமில் 20 பேர் 30 பேர் அரசுத்துறை அதிகாரிகள், உறவுத்துறை அதிகாரிகள் உட்கார்ந்து அவங்க அந்த அணுகுமுறைகள், அந்த மனுவை பெற்றது கணிசமாக அந்த ஒரு கனிவான பேச்சு, அவர்கள் இந்த பிரச்சனைக்கு உடனடியாக தீர்வு காணும், நீங்கள் நம்பிக்கையோடு போங்கள் அப்படின்னு கீழே ஒரு ஒப்புகை சீட்டு உங்களுக்காகவே இருக்கு கொடுங்க உடனே. அது அப்படி பெறப்பட்ட மனுக்களுக்கு விரைவில் தீர்வு காணும் என்று நம்பிக்கையோடு மக்கள் வீடுகளுக்கு செல்லுகிறார்கள். அந்த நம்பிக்கை இப்போது ஆற்றோடு போய்விட்டது. இதுதான் மிகப்பெரிய வருத்தம். அழகா நேற்றோடு நீ சொன்ன பேச்சு என்னது
காற்றோடு போயாச்சு. காற்றோடு போயாச்சு. அதுதான் இப்போ அந்த கதை நம்ம ராமன் அழகா பாடுவார். இன்னைக்கு அவர் இல்ல. நிச்சயமா. அது ஒரு இப்போ அடுத்ததா சிவகங்கை மாவட்டம் திருப்புவனம் வைகை ஆற்றிலே மனுக்கள் மிதப்பதைக் கண்டு பொதுமக்கள் போலீசாருக்கு தகவல் தெரிவித்தனர். ஆற்று நீரிலே மிதந்து வந்த மனுக்களை சேகரித்த போலீசார் அதனை ஆற்றில் வீசியவர்கள் யார் என்று விசாரணையில் ஈடுபட்டிருக்கிறார்கள். சிவகங்கை அருகே கீழடி, கொந்தகை, நென்முடிகரை, மடப்புறம் பகுதியில் நடந்த முகாம்களில் பெறப்பட்ட மனுக்கள் அவ்வளவுமே கிராம பகுதிகள், நகர்ப்பகுதிகளில் கிராம பகுதிகள். அந்த கிராம பகுதிகளில் வாழுகிற மக்களுக்கு ஏற்பட்ட துன்பத்தை, துயரத்தை தங்களுடைய கோரிக்கைகளை மனுக்களாக கொடுத்து அந்த மனுக்களுக்கு விரைவில் தீர்வு வரும் என்று காத்திருந்த நிலையில் அது ஆற்றிலே மிதந்தால் அவர்களுடைய நிலை என்ன என்பதை இந்த அரசு எண்ணி பார்க்க வேண்டும், அதிகாரிகள் எண்ணி பார்க்க வேண்டும். புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் 10 ஆண்டுகளுக்கு மேலே இந்த மண்ணிலே மக்களுக்கான நல்லாட்சியை நடத்தினார். அவர் கொண்டு வந்த தன்னிறைவு திட்டமாகட்டும் 8 ஆண்டுகள் உபரி பட்ஜெட்டை தாக்கல் பண்ணார். மக்களுக்கான விஷயங்களை அடிப்படை அந்த சாதாரண சாமானிய ஏழை எளிய நடுத்தர மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும் என்கிற நோக்கம் இருந்தது. மரியாதைக்குரிய மறைந்த முன்னாள் முதலமைச்சர் அம்மா செல்வி ஜெயலலிதா அவர்களும் கிட்டத்தட்ட ஒரு 19-20 ஆண்டுகளுக்கு மேலாக மக்களுக்கான நல்லாட்சி, மக்களுடைய அடிப்படை தேவைகள் என்ன என்பதை புரிந்து சாதாரண ஏழை எளிய கிராம பகுதி பெண்கள் முன்னேற்றம் என்பது அவருடைய ஆட்சியில் தான் இருந்தது. அதனுடைய நீட்சியாக இந்த ஆட்சி இல்லாவிட்டாலும் ஒரு மக்களுடைய அடிப்படை தேவைகளை அதை கூட நிறைவேற்ற முடியாத ஒரு அவலமிக்க ஆட்சியாக இருக்கிறது. ஐயா சொன்னாங்க, எங்கள் தங்கம் படத்தில் இலவசமாக அம்மாவும் புரட்சித் தலைவர் நடித்து கொடுத்து அதில் முரசொலி மாறன் பேசுகிறப்போ சொன்னார், அடமானம் வைத்த எங்கள் வீட்டை மட்டுமல்ல எங்கள் மானத்தையும் மீட்டு தந்தவர் புரட்சி நடிகர் எம்ஜி ராமச்சந்திரன் பேசினார். திரு கருணாநிதி இதை வழிமொழிந்து பேசினார். அந்த குடும்பம் இன்று எப்படி இருக்கிறது எப்படிங்கிறது நமக்கு தெரியும். நிதியமைச்சர் சொன்னார், நிதியமைச்சர் சட்டப்பேரவையிலேயே உண்மை பேசினார். கண்டிப்பாக நீங்கள் ஒவ்வொன்றையும் அறிவிச்சிட்டீங்க. தேர்தலின் போது ஓட்டு வேண்டும், ஆட்சிக்கு வர வேண்டும் என்பதற்காக சிலதை சொல்லுவார்கள், அது செயல்படுத்த முடியாது அப்படின்னு அவர் சொன்னார். இந்த மகளிர் உதவித்தொகை ஆகட்டும், நகைக்கடன் தள்ளுபடி ஆகட்டும், இந்த 30 இது எல்லாத்தையுமே சொல்லிட்டு இன்னொரு உண்மையை சொன்னார். ஆட்சிக்கு 6 மாதத்துக்குள்ளே 30,000 கோடி ரூபாய்க்கு மேலே இவனுங்க சேர்த்துட்டானுங்க. இதுக்கெல்லாம் என்ன கனவு, என்ன கணக்கு வழக்குன்னு. அப்போ நிதி அமைச்சராக இருந்த அவரை தூக்கி ஐடி துறையில் போடுறாங்க. ஐடி துறையில் ஒருத்தர் கேட்குறாரு, இந்த ஐடி தொழில்நுட்ப பூங்கா எங்கள் தொகுதிக்கு வருமா அப்படின்னு. ஐடி துறைக்கு நான் தான் மந்திரி, ஆனால் அதிகாரம் என்கிட்ட இல்லை. தொழில்துறை அமைச்சர் டிஆர்பி ராஜாட்ட அந்த அதிகாரம் போயிடுச்சு, நீங்கள் அவரை கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறார். இப்போ ஒரு அமைச்சரே இந்த அளவுக்கு வெளிப்படைத்தன்மையோடு பேசியிருக்காருன்னு அவர் அங்கே சரி பண்ணிட்டாங்க. ஆனால் இப்படிப்பட்ட சூழலிலிருந்து ஒரு ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே தான் மக்கள் அதற்கு தயாராக இருக்கிறார்கள். பிரதான எதிர்க்கட்சி தங்களுக்குள் இருக்கிற பிரச்சனைகளை மறந்து அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு வலிமையான அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை உருவாக்கி வலுவான கூட்டணியை அமைத்து இந்த ஆட்சி மாற்றத்தை கொண்டு வந்தால் மட்டுமே மக்களுக்கு தீர்வு கிடைக்கும். அந்த தீர்வை நோக்கி பயணிக்கிறார்களா பிரதான எதிர்க்கட்சியினர்? ஒரே ஒரு விஷயத்தை சொல்றேன், எல்லாரும் எம்ஜிஆராகவோ செல்வி ஜெயலலிதாவாகவோ மாறிவிட முடியாது என்பதுதான் யதார்த்தம். இறைவனின் படைப்பும் அப்படித்தான்.